நான் மவுஸ் நம்பர் 109க்கு ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிட்டேன் என்ன சொல்கிறாரு. சீனியர் நர்ஸ் ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் இனிமேல் க்ரஷ் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஹெட்டுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவன் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சீனியர் நர்ஸ் அது எப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் க்ரஷ்ட 3 days ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்கன்னு சொல்கிறாரு. க்ரஷ் நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ண ஹீரோயின் டாக்டர் கிம்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. அப்புறம் எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் போகணும்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ப்ரொஃபஸர் ஹீரோயின்ட்ட டாக்டர் கிம் என்ன சொன்னார், டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஹீரோயின் அவர் இன்னும் டெஸ்ட் சப்ஜெக்டோட முன்னேற்றத்தை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் நான் க்ரஷ்க்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி நடித்து கொஞ்சம் டைம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் நம்ம பேசாமல் மினிஸ்டர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், அவனால் மட்டும்தான் ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தடுக்க முடியும்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இல்லை, அவர் ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் தடுக்க மாட்டார், சைடு எஃபெக்ட்